நாளிலே வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அப்புறமா செல்போன் கடிப்பட்டு இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவைக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெருகணும். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஏதோ இப்படி நம்ம இருக்கிறோம், ஏதோ ஆலயத்துக்கு போறோம், ஏதோ வேதத்தை வாசிக்கும் கடமைக்கு, ஏதோ வேதத்தை ஜெபிக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டு பயந்து நடக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் தேவனுக்கு தான் முதலிடம். அவரை தான் கனப்படுத்தணும். உலகம் வந்து பிசாசுக்குள்ளாக கிடக்குது. மக்களும் இன்னைக்கு நினைச்சாங்க பிடிச்சு கிடக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, போதை பொடி போடுறாங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க. இன்னைக்கு நிறைய அது என்ன சொல்ல வருஷக்கு சொல்லனா நிறைய பட்டியல் போடலாம். இன்னும் எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். அவருடைய சமூகத்தில் நம்ம இங்கே எல்லாருமே ரட்சிக்கப்படணும். ஒருவர் கூட கெட்டு போடுறது தேவ சித்தமே இல்லைன்னு தான் பைபிள் போடுறது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார் என்று சிஸ்டர் சொல்றபடினா, யாரும் கெட்டு போகாதது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நேரிய பொறுமையோடு இருக்கிறார் ஆண்டவர். அதனால அவருடைய பொறுமைக்கு வந்து நம்ம தான் என்ன செய்யறது, நம்ம தான் காரணம். அவர் வந்து பொறுமையா இருக்கிறாருன்னா நம்ம நிறைய ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டே இருக்கணும் மக்களுக்காக. தேவ சமூகத்துல அந்த மக்களை குடிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சிங்கப்பா, நீ ரட்சிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம்னிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால நம்ம வந்து அடுத்தவங்க வந்து நம்ம என்ன எப்படி இருக்கோங்கிறது நினைச்சுதான் கண்ணீர் வடிக்கணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்து சேமத்தை கட்டளையிடுவார். சொல்லாத வழிகளை விட்டு விலகி நம்மளை தாழ்த்தணும். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க நம்மளுக்கு ஜெபிக்க போறோம். வியாதிப்பட்ட பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. எல்லா பிள்ளைகளையும் தேவனை கர்த்தருடைய கரம் அவங்களை தொட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். ஜெபிப்போம். குழந்தை பைக்கத்துக்காக காத்திருக்க இருக்காங்க, திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. பயங்கர நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி வச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்புறம் இந்த உலகம் முழுவதும் இந்த செல்போனுக்கு அடிப்பட்டு கிடக்குது. எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது தெரியல. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதே பரலாம் காமிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா வந்து இந்த பிள்ளைகளுக்கு நேரம் போயிடுது. அதுதான் இன்னைக்கு மணிக்கணக்க காலையில செல்போன் எடுத்தாங்க, சாயங்காலம் செல்போன்ல கிடக்காங்க. ஏதோ சரி பார்த்தோம், ஒரு அரை மணி நேரம் பார்த்தோம், இல்லை ஒரு மணி நேரம் பார்த்தோம், முடிச்சுன்னு இல்லை. அது வீணாதான் போச்சு நேரம். அவங்க சாப்பிட கூட வர முடியாது. சாப்பிட கொடுத்தாங்க கூட பிள்ளைங்க சாப்பிட கூட சாப்பிடல அப்படிதான் சொல்றாங்க. செல்போன் தான், ஃபுல்லா செல்போன் தான். பெரியவங்களும் தான், வாலிபர்களும் தான். அதனால தேவசோதரை போச்சு. நான் விடுதலை பெறணும், மக்கள்லாம் விடுதலை பெறணும். நீங்களும் வீடுகள் இருக்கும்போது செல்போனுக்கு அடிப்பட்டு இருக்கிற மக்கள்லாம் விடுதலைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவன் ஜெபத்தை ஜெயம் கொடுப்பாரு. ஆமென்.